guys, if classes பொறுத்த வரைக்கும் 0th conditional class, 1st conditional class, 2nd and 3rd conditional class ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 0th conditional class எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொல்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 0th conditional class நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ட்ரூத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். மாறவே மாறாது அப்படின்ற கேஸில், இது நடந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற கேஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் ரீச்சஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் இட் பாயில்ஸ். அப்போ இஃப் கூட வர்ற அந்த கண்டிஷனும் சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி அதை தொடர்ந்து வர்ற அதோடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் இருக்கு. இதே இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். அதை ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே, அதாவது அந்த கண்டிஷனும் சரி, அதுக்கப்புறமா நடக்க போகிற அதோட ரிசல்ட்டும் சரி, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற கேஸில் யூஸ் பண்ணக்கூடியதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். அப்போ இப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறேன், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். அப்போ நீ நல்லா படித்த அப்படின்னா பாஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த கேஸில் யூஸ் பண்ணக்கூடியதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற கேஸில். அண்ட் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் you studied you would pass. if you studied you would pass. அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், நான் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்டை சொல்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்ட் அப்போ வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து நல்லாவே எழுதலைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீ இப்போ நல்லா படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பல்ல. ஸோ இஃப் யூ ஸ்டடீட், அந்த இஃப்கான கண்டிஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வர்ற ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனான்னு எனக்கு தெரியல, நான் நல்லா பண்ணலை அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. பட் பாஸ் பண்ணுவேன்றதையும் எனக்கு ஷியோராக தெரியாது, அதே மாதிரி ஃபெயில் ஆவேனான்றதையும் என்னால் ஷியோராக சொல்ல முடியாது. ஸோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50% கிட்ட பாசிபிலிட்டி இருக்குன்ற கேஸில் தான் இந்த செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். இதே இது தேர்ட் கண்டிஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே, அதாவது நான் நல்லாவும் படிக்கல, ரிசல்ட்டும் வந்துருச்சு, மார்க்கும் போட்டுக்கிடுச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஐ வுட் ஹேவ் பாஸ்ட். அப்போ ரெண்டுக்குமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற கேஸில் யூஸ் பண்ணக்கூடியது. தென் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ், இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்குது. அண்ட் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ studied you would pass. ஸோ இது நடக்கிறதுக்கு 50% பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை, இஃப் யூ ஹேவ் ஸ்டடிட் யூ வுட் ஹேவ் பாஸ்ட். ஸோ இது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இதுதான் கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதே